ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸைஸ் 2.2ல 7த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அத பார்க்கலாம். அப்புறம் 4த் கொஸ்டின் முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோல 4, 5, 6 ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 7த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட். ஓகே. ஏஎம் நீங்க 24 ஹவர் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும். பிஎம் நீங்க 24 ஹவர் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஏஎம் டு 24 ஹவர் ஃபார்மேட் என்ன பண்ணணும்னா ஏஎம் டு ஹவர்ஸ் பேசிக்கா 24 ஹவர் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணா நோ சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ பேசிக்கா 3 ஏஎம்னா நீங்க அப்படியே 3 ஹவர்ஸ்னு போட்டுக்கலாம். 3 ஹவர்ஸ் அவ்வளோதான். சப்போஸ் 4 ஏஎம்னு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், 4 ஹவர்ஸ்னு போட்டுக்கலாம். 4 ஹவர்ஸ். 5 ஏஎம்னா 5 ஹவர்ஸ் அப்படியே போட்டுடலாம். ஸோ பேசிக்கா லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து உங்களுக்கு. ஸோ பேசிக்கா இந்த சார்ட் இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்கான்னா ஏஎம் நீங்க அப்படியே ரயில்வே டைமோட அலைன் ஆகுது. 1 ஏஎம்னா 1 ஹவர், 2 ஏஎம்னா 2 ஹவர்ஸ், 3 ஏஎம்னா 3 ஹவர்ஸ், 4 ஏஎம்னா 4 ஹவர்ஸ், அது மாதிரி 11 ஏஎம்னா 11 ஹவர்ஸ். ஸோ அது மாதிரி 12 வரைக்கும் அதான் கணக்கு. 12 ஏஎம் வராது. 12 பிஎம்ல இருந்து என்ன ஆகும்னா 12 ஹவர்ஸ்னு வரும். ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். ஸோ பேசிக்கா இந்த சார்ட் இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஹாஃப் போர்ஷன் என்ன ஆகும்னா இந்த ஹாஃப் போர்ஷன் என்னன்னா ஏஎம்க்கும் ஹவர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்றான். ஸோ ஏஎம் டு ஹவர்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நோ சேஞ்சஸ் நீடட். நோ சேஞ்சஸ் நீடட். நீடட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மறுபடியும் நான் ரீகேப் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிஎம் டு ஹவர்ஸ் என்ன பண்ணணும்? பிஎம் டு ஹவர்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 1 பிஎம்னா 13 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பிஎம்னா 14 ஹவர்ஸ், 3 பிஎம்னா 15 ஹவர்ஸ், 4 பிஎம்னா 16 ஹவர்ஸ், 5 பிஎம்னா 17 ஹவர்ஸ், 6 பிஎம்னா 18 ஹவர்ஸ், 7 பிஎம்னா 19 ஹவர்ஸ். இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இதுல இருந்து உங்களுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஸோ பிஎம் டு ஹவர்ஸ் பண்ணணும்னா பிஎம் டு ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணா +12 ஆட் பண்ணலாம். நம்ம +12. ஸோ 5 பிஎம்னா அதை வந்து நீங்க 5 + 12 என்ன வரும் உங்களுக்கு? 17 ஹவர்ஸ்னு வரும். 17 ஹவர்ஸ். சப்போஸ் 6 பிஎம்னா என்ன வரும்? 18 ஹவர்ஸ்னு வரும். 18 ஹவர்ஸ். 18 ஹவர்ஸ். சப்போஸ் 9 பிஎம்னா 21 ஹவர்ஸ்னு வரும். ஏன்னா 9 + 12 gives you 21. 21 ஹவர்ஸ். 10 பிஎம்னா என்ன வரும்? 22 ஹவர்ஸ்னு வரும். 22 ஹவர்ஸ். 10 பிஎம் இஸ் நத்திங் பட் 22 ஹவர்ஸ். ஸோ ஒன்ஸ் ஏஎம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், பிஎம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட். 3:15 AM. 3:15 AM is the same as 3:15 hours. So 3:15 AM is equivalent to 3:15 hours. 3:15 hours. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். செகண்ட் கொஸ்டின் என்ன எடுத்துக்கலாம்? 12:35 இல்லை, செகண்ட் கொஸ்டின் இன்னும் குழப்பிருக்காங்க. 1, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இது செகண்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது தேர்ட், ஃபோர்த்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12:35 PM. அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்? 12:35 PM +12 ஆட் பண்ணுங்க. பிஎம் டு ஹவர்ஸ் என்ன பண்ணணும்? +12 ஆட் பண்ணணும். இந்த இடத்துல +12 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இல்ல ஆக்சுவலா 12:35 PMனா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல சின்ன பிரச்சனை இருக்கு. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. ஸோ இதுனா என்ன அர்த்தம்? 0 ஹவர்ஸ்னா 12 AM அர்த்தம். ஸ்டார்ட் ஆஃப் த டேன்னு அர்த்தம். ஸோ இப்போதான் 12 AM 12 மிட் நைட்னு அர்த்தம். 12 AM 12 மிட் நைட்னு சொல்லலாம். 12 மிட் நைட். ஓகேவா? இதே மாதிரி 12 ஹவர்ஸ் என்ன அர்த்தம்னா 12 நூன் அர்த்தம். 12 ஹவர்ஸ் இஸ் த சேம் அஸ் 12 நூன். ஸோ ஹாஃப் டே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மத்தியானம் 12 மணின்னு அர்த்தம். ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க இதை. ஸோ 12 நூன் சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதே மாதிரி 00 ஹவர்ஸ் இஸ் த சேம் அஸ் 24 ஹவர்ஸ். ஒரு நாளோட கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 24 ஹவர்ஸ் ஆஃப் டே இஸ் ஓவர்னு அர்த்தம். ஸோ இது ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் டேன்னு சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் ஓல்டு டேன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்க மீனிங்கை டிசைஃபர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இதுவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? 0 ஹவர்ஸும் 24 ஹவர்ஸும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தேர்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 12 ஹவர்ஸ் 12 நூன் என்னன்னு கேட்டிருக்கான். 12 நூன் இஸ் த சேம் அஸ் 12 ஹவர்ஸ். ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 12 ஹவர்ஸ் தான். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 12 மிட் நைட். 12 மிட் நைட்னா 0 ஹவர்ஸ்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 12 மிட் நைட் இஸ் த சேம் அஸ் 24 ஹவர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா 0 ஹவர்ஸ்னு சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம், இல்லை இப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ரெண்டுமே பக்காவா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதோட நம்ம 7th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். நம்ம 8th கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணலாம். இங்க கரெக்டா போட்டிருக்காங்க 1, 2, 3, 4 கரெக்டாக கொடுத்துருக்கான்.
ஓகே, நான் அதை கவனிக்கவே இல்லை ஆக்சுவலா. 1, 3, 4, 5 கொடுத்துருக்கோம். 2 மட்டும் எடுத்துட்டான் தெரியாம. ஓகே, கால்குலேட் த டியூரேஷன் ஆஃப் டைம். ஓகே, 5:30 AM இருந்து 12:40 PM வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினோட நம்ம லிங்க் பண்ணலாம். இதை 5:30 AM டு 5:30 PM என்ன வரும்? 5:30 AM இருந்து 5:30 PM என்ன வரும்? 12 ஹவர்ஸ் வருமா? காலையில 5:30 மணிலேருந்து நைட் 5:30 சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கு? 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இது நைட் வந்துடும். பட் நம்ம சாயங்காலம் அசியூம் பண்ணிக்கலாம். 5:30 PMனா சாயங்காலம் தான் வரும். இப்போ 5:30 PM இருந்து 12:30 PM என்ன வரும்? 12:30 PM எவ்வளவு ஹவர்ஸ் வரும்? 5 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் என்ன வரும்னா 7 ஹவர்ஸ் வரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 ஹவர்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் 12 ஹவர்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் 7 ஹவர்ஸ். இப்போ 12:30 PM இருந்து 12:40 PM எவ்வளவு வரும்? எவ்வளவு நேரம் வரும்? எவ்வளவு ரூபா இல்லை, எவ்வளவு நேரம்? 10 மினிட்ஸ். இது மூணுத்தையும் கூட்டுங்களா? இதையும் இதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 12 ஹவர்ஸ் பிளஸ் 7 ஹவர்ஸ் 19 ஹவர்ஸ். 19 ஹவர்ஸ் பிளஸ் 10 மினிட்ஸ். 19 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் அவ்வளோ. ஸோ ஆன்சர் வந்து 19 ஹவர்ஸ் பிளஸ் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான். 19 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ். ஸோ அதை எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. கீழே இறக்கிடுறேன். இதோட ஆன்சர் வந்து 19 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த டியூரேஷன் ஆஃப் டைம் ஃப்ரம் 1:30 PM டு 10:25 PM. ஓகே, நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இதையும் அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினோட ரிலேட் பண்ணலாம். 1:30 PM டு 10:30 PM என்ன டைம் வரும் உங்களுக்கு? 10:30 PM இது எவ்வளோ ஹவர்ஸ் வரும்? இன்பிட்வீன் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு? நடுவில் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு? 1 to 10 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 hour 30 மினிட்ஸ்லேருந்து 10 hours 30 மினிட்ஸ். பேசிக்காக PM இருக்கிறதுனால நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப குழப்ப தேவையில்லை. ரெண்டுமே PMல தான் இருக்கு. போஸ்ட் மெரிடியம் தான். ஸோ 1 hour 30 மினிட்ஸ்லேருந்து 10 hours 30 மினிட்ஸ் தான் எவ்வளோ நேரம்? 9 ஹவர்ஸ்னு அர்த்தம். 9 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே PMல இருக்கிறதுனால நம்ம டேரக்டா இதையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 10 - 1 நம்ம போடலாம். ஸோ வி கெட் 9 ஹவர்ஸ். இல்லைன்னா நீங்க சும்மா கவுண்ட் பண்ணா கூட உங்களுக்கு தெரியும். 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30. ஸோ இது இப்படி நீங்க கையால கவுண்ட் பண்ணா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் 9 ஹவர்ஸ்னு. ஸோ கையால கவுண்ட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க 10 - 1 போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே PMல தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நமக்கு தேவை 10:25 PM தான். 10:30க்கு நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல இருந்து 5 மினிட்ஸ் குறைச்சிருங்க நீங்க. -5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10:25 ஆன்சர் கிடைச்சோம். ஸோ 1:30 to 10:25 PM ஆன்சர் என்னன்னா 9 hours - 5 மினிட்ஸ். 9 hours - 5 மினிட்ஸ் இதான் ஆன்சர். ஸோ 9 hours நீங்க எப்படி எழுதலாம்? 8 hours + 60 மினிட்ஸ் எழுதலாமா? எழுதலாம்ல? கண்டிப்பா எழுதலாம். ஏன்னா 8 hours + 60 என்ன 1 hour gives you 9 hours. அந்த 1 hour நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 60 மினிட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ 60 மினிட்ஸ் - 5 மினிட்ஸ் எப்படி எழுதலாம் நீங்க? 55 மினிட்ஸ் எழுதலாம். ஸோ 8 hours 55 மினிட்ஸ் இதான் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். 8th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். 8 hours 55 மினிட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் ஃப்ரம் 1:30 PM டு 10:25 PM ஆன்சர் வந்து 8 hours 50 மினிட்ஸ் 55 மினிட்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த டைம் டியூரேஷன் ஆஃப் டைம் ஃப்ரம் 20 hours to 4 hours. ஓகே, இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்ச கொஸ்டினோட ரிலேட் பண்ணிடலாம். ஸோ 4 hours தான் என்ன அர்த்தம்? 4 hours அப்படியே வச்சுக்கலாம். இல்ல 20 hours தான் என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 20 hours தான் என்ன அர்த்தம்னா, நீங்க இஃப் hours is greater than 12நாலே நீங்க என்ன பண்ணணும்னா -12 பண்ணணும். இஃப் hours is greater than 12னா அதை நீங்க PM கன்வெர்ட் பண்ணிடுங்க. இஃப் hours is greater than 12 converted to PM பண்ணணும்னா -12 பண்ணிட்டு தென் புட் PM சஃபிக்ஸா நீங்க PM ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க 12 hour ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ 20 hours - 12 gives you 8 PM. ஸோ 8 மணிலேருந்து 4 hours தான் லெஸ் தேன் 12. ஸோ நீங்க 4 மணினே எழுதிடலாம். ஸோ காலையில் 4 மணி. ஸோ நைட்டு 8லேருந்து காலையில் 4னா எவ்வளோ நேரம்? நைட்டு 8லேருந்து 12னா எவ்வளோ நேரம்? 8 மணிலேருந்து 12 மணினா எவ்வளோ நேரம்? 12 மணி 12 AM. இதுல இருந்து 12 AM to 4 PM 4 AM சாரி 4 AM. ஸோ இது ஒரு 4 மணி நேரமா? 8 to 12 ஒரு 4 hours. 12 to 4 ஒரு 4 hours வரும். ஸோ அப்போ நமக்கு தேவையானதோ 8 to 4 தான். ஸோ 4 + 4 8 hours வரும். ஸோ ஆன்சர் வந்து 8 hours தான். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 8 hours தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இதை 8 மணிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இதை 4 மணி காலையிலும் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதை 8 மணி நைட்டுன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு இதை 4 மணி காலையிலும் கன்வெர்ட் பண்ணேன். அப்புறம் நடுவில் நான் இதை 12 மணி இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. இந்த இன்டர்மீடியட் வேல்யூ இந்த இன்டர்மீடியட் டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணதுக்கு வசதியா இருந்துச்சு. பேசிக்கா இது 4 hours, இது ஒரு 4 hours, 8 hours டக்குன்னு நம்ம போட்டோம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளத்தோட நமக்கு இதை லிங்க் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினை நீங்க தெரிஞ்ச ப்ராப்ளத்தோட லிங்க் பண்ணணும். அதுக்கு தான் இந்த 12 மணியை இன்சர்ட் பண்ணேன்.
ஸோ ஆன்சர் வந்து 8 hours. ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 8 hours. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 8th கொஸ்டின் லாஸ்ட் பார்ட். கால்குலேட் த டியூரேஷன் ஆஃப் டைம் ஃப்ரம் 17 hours to 5:15 hours. ஓகே, என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் நல்லா. 17 hours to 5:15 hours என்ன பண்ணலாம்? ஓகே, 17 hours அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வேற கலர் ஆரஞ்சு வேணா எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்டாக இருக்கும். 17 hours to 5:15 hours கேட்டிருக்கான். ஸோ 17 hours to 24 hours என்ன வரும் உங்களுக்கு? 24 hours the same as 0 hours. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது hours இங்கே போட்டுக்கிறேன், ரெண்டுக்கும் காமனாக இருக்குன்றதுக்காக. ஸோ 17 hours to 24 hours என்ன வரும் உங்களுக்கு? 3 + 4 7 hours வரும். 7 hours இது ஓகேவா? இப்போ 0 ஹவர்ஸ்லேருந்து 5:15 hours எவ்வளோ வரும்? 5:15 hours 5:15 AM தான். காலையில் 5:15 பேசிக்கா 5:15 hours இல்லை 5:15 AM கூட எழுதலாம். பட் திஸ் இஸ் ஃபைன் ஹவர்ஸ், இது ஓகே தான். ஸோ இது ஒரு 5 hours 15 minutes. ஓகேவா? இது இங்கே வேணா எழுதுறேன், வேற கலர்ல இன்ஃபேக்ட் எழுதுறேன். இந்த டியூரேஷன் வந்து ஆக்சுவலா 5 hours 15 minutes. 5 hours 15 minutes. ஓகே, இதையும் ஆட் பண்ணணும் நம்ம. இதையும் ஆட் பண்ணணும். ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 17 ஹவர்ஸ்லேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் நம்ம. 0 hours 0 ஹவர்ஸ்லேருந்து 5:15 hours ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 5 hours 15 minutes. ஸோ 7 hours + 5 hours 15 minutes இஸ் நத்திங் பட் 12 hours 15 minutes. 12 hours 15 minutes. இந்த 15 minutes நீங்கள் அவரை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 15/60 ஹவர்ஸ்னு எழுதலாம், இல்லை 15 minutesனே விட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான், அது உங்களோட இஷ்டம். 15 minutesனே கூட அப்படியே விட்டுறலாம். ஸோ 12 hours 15 minutes தான் ஆன்சர். அதாவது லாஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து 12 hours 15 minutes. ஸோ அதையும் கிளியரா நான் மார்க் பண்ணிடுறேன். 12 hours 15 minutes தான் 4th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதோட நம்ம 7th கொஸ்டினும் 8th கொஸ்டினும் எக்ஸைஸ் 2.2லேருந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2 we have finished 7th கொஸ்டின் அண்ட் 8th கொஸ்டின். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 9th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.